வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூராலஜியில் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இந்த கண்டிஷன் தான் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸும் நமக்கு ஜிபிஎஸ் மாதிரி ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். ஸோ செல்ஃப் இம்யூன் சிஸ்டமே தன்னுடைய மைலினேஷன்ஸ், அதாவது ஆக்சானில் இருக்கக்கூடிய மைலினேட்டட் சீத்தை வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ இது மேஜராக எங்கே டேமேஜ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரெயினில் தான். ஸ்பைனல் கார்டில் கொஞ்சமாக, ஸோ பிரெயினில் தான் அதிகமாக டேமேஜ் பண்ணும். ஸோ ஸ்பைனல் கார்டை மட்டும் டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா அது இன்னொரு கண்டிஷன் ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பைனல் கார்டை மட்டும் டேமேஜ் பண்ணிச்சுன்னா ட்ரான்ஸ்வர்ஸ் மைலைட்டிஸ். ஸோ பிரெயினில் டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா அது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். அதுவே நமக்கு பெரிபெரல் நர்வஸ் சிஸ்டம் பிஎன்எஸ் அதே போல் கிரேனியல் நர்வ்ஸ்லலாம் டேமேஜ் பண்ணிச்சு மைலின் சீத்தை அப்படின்னா அது வில்லியன் பேரி சிண்ட்ரோம், ஜிபிஎஸ் தனியாக பார்த்துருப்போம். ஸோ இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் 20 40 இயர்ஸ்குள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கு வரும். இதில் உமன்ஸ் தான் மோர் அஃபெக்டட் தென் மென்ஸ். அதே போல் கூல்டான கிளைமேட் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் லைக் நார்த் அமெரிக்கா, யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அதிகமாக வரும். ஓகே, இதோடைய எட்டியாலஜி பார்ப்போம். இதோட காசஸ் எட்டியாலஜி அப்படின்னு பார்த்துட்டோன்னா இடியோபெத்திக், இதோடைய ஒரிஜினல் காஸ் இன்னும் தெரியல. அன்னோன் காசஸ்னால நிறையா கேசஸ் வரும். ஓகேவா. அடுத்ததாக ஜெனட்டிக் கண்டிஷன்ஸ். அடுத்ததாக என்விரான்மெண்டல் எக்ஸ்போசர்ஸ். இப்போ நம்ம டாக்ஸிக்கான சப்ஸ்டன்ஸ்லாம் எக்ஸ்போஸ் பண்ணும்போது நமக்கு மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன்னாலே வரும். அடுத்ததாக ஸ்மோக்கிங்னாலே வரும். நமக்கு விட்டமின் பி பிளட்டில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட, விட்டமின் டி பிளட்டில் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, இந்த மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸோட டைப் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபஸ்ட்டு டைப் ரிலாப்சிங் அல்லது ரிமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். இந்த டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா சிம்டம்ஸ் வந்து போகும். ஓகேவா. ஸோ கொஞ்ச நாள் வரும், மறுபடியும் கொஞ்ச நாள் வரும், அந்த மாதிரி. ஓகேவா. ஸோ விட்டு சிம்டம்ஸ் வரும். அதான் ரிலாப்சிங் ரிமிட்டிங், மறுபடியும் வர்றது. அடுத்ததாக ப்ரைமரி ப்ராக்ரெசிவ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். அடுத்ததாக செகண்டரி ப்ராக்ரெசிவ் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ். லாஸ்ட்டாக ப்ராக்ரெசிவ் அண்டு ரிலாப்சிவ், ரெண்டுமே. ஓகேவா. ப்ராக்ரெசிவாகவும் இருக்கும், சிம்டம்ஸ் வந்து விட்டு வரும், ரிலாப்சிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 4 டைப்பான மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் இருக்குது. ஸோ இதில் ரிமிட்டிங் அப்படிங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா நமக்கு க்யூர் ஆகிறது குறிக்குது. ரிலாப்சிங் அப்படிங்கிறது நமக்கு மறுபடியும் சிம்டம்ஸ் ஒர்சன் ஆகிறது குறிக்குது. இங்கே சிம்டம் ஒர்ஸாக இருக்கும், அடுத்து க்யூர் ஆகும். ஸோ ஒர்ஸ் ஆகிட்டு க்யூர் ஆகும். அதான் ரிலாப்சிங் அண்டு ரிமிட்டிங் மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் அப்படிம்போம். ஓகே, அடுத்ததாக இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செரிபெல்லார் சைன். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட பிரெயினில் மைலின் சீத்து டேமேஜ் ஆகுது, அப்போ நமக்கு செரிபெல்லமும் டேமேஜ் ஆகும். செரிபெல்லம் டேமேஜ் ஆச்சு அப்படின்னா நமக்கு நிறையா கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் வரும். லைக் நிஸ்டாக்மஸ் அப்படின்னா நமக்கு ஐ வந்து இன்வால்வன்ட்ரியாக மூவ்மெண்ட் ஆகுறது. அதில் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் மூவ்மெண்ட் இருக்கும், வெர்டிக்கலாக ஐ மூவ்மெண்ட் இருக்கும், நம்மளோட கண்ட்ரோலில் இருக்காதானா. அதே போல் ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நிஸ்டாக்மஸ் அப்படின்னு சொல்லுவோம், அன்கண்ட்ரோல்டு மூவ்மெண்ட் ஆஃப் தி ஐ. அடுத்ததாக டிஸ்ஆர்த்ரியா, இதுவும் நமக்கு வாய்ஸ் டிஃபிகல்ட்டி இன் ஸ்பீக்கிங். ஓகேவா. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மோட்டார் கார்டெக்ஸ்லாம் ப்ராப்ளம் ஆகிறது. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம ப்ரோகாஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ப்ரோகாஸ் ஏரியா ஆஃப் பிரெயின் வந்து டேமேஜ் ஆகிறதுனால நமக்கு ஸ்பீச்சில் ப்ராப்ளம் வரும். அதே போல் டிஸ்ஃபேஜியா, நமக்கு ஸ்வாலோயிங்கில் ப்ராப்ளம் வரும். ஓகேவா. ஸோ கண்ட்ரோல் சென்டர் ப்ராப்ளம் ஆகிறதுனால நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அடுத்து ஏடாக்சியா அப்படின்னா பேலன்ஸ் அண்டு கோஆர்டினேஷனில் ப்ராப்ளம் வருது. கோஆர்டினேஷன் ப்ராப்ளம் தான் ஏடாக்சியா அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே நமக்கு செரிபெல்லமில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால் வர்றது. ஓகே, அடுத்ததாக மோட்டார் ஏரியா, நம்மளுடைய செரிப்ரமில் மோட்டார் ஏரியாவில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால நமக்கு என்னென்ன ஆகும், நமக்கு வீக்னஸ், நம்மளோட லிம்பு, ட்ரங்க்கு, ஹெட்டு எல்லா மசிலும் வீக் ஆகும். ஓகேவா. ஸோ மசில் வீக்னஸ் இன் தி லிம்ஸ், அப்பர் லிம் அண்டு லோவர் லிம், ட்ரங்க். ஏன்னா இங்கே சென்டர் நம்மளுடைய பிரெயின்லேயே ப்ராப்ளம் இருக்கனால நமக்கு எல்லா ஏரியாலையுமே ப்ராப்ளம் இருக்கும். ஓகேவா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டிப்ளோபியா, நமக்கு டபுள் விஷன் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஐஸில் இருக்கக்கூடிய இன்கோஆர்டினேஷன், ஸோ டபுள் இமேஜ் இருக்கும் டிப்ளோபியா அப்படின்னா. அதே போல் ஸ்கேனிங் ஸ்பீச், ஸோ அவங்க வந்து பிரேக் டவுன் ஆஃப் வேர்டு ஃபார்மேஷன், அவங்க ஒரு வேர்டையே 2-3 பேசுவாங்க, ஸ்கேனிங் இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த வேர்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி பேசுவாங்க. ஸோ அந்த வேர்டை ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம ஸ்கேனிங் ஸ்பீச் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சைனும் இருக்கும். அடுத்ததாக மசில் ஸ்பாசம் இருக்கும், மசில் ஸ்பாசிசிட்டி.
ஸோ இது மேக்ஸிமம் குரோனிக்கலாக, அதாவது ரொம்ப நாளாக ப்ராக்ரெசிவாக அஃபெக்ட் ஆகி இது வரக்கூடிய பர்சன்ஸுக்கு இந்த மசில் ஸ்பேசம் இருக்கும். திடீர்னு அக்யூட்டாக வந்தவங்களுக்கு மேக்ஸிமம் மசில் ஸ்பேசிட்டி இருக்காது. மசில் ஸ்பேசிட்டி அப்படின்னா இன்க்ரீஸ் இன் மசில் டோன். ஓகேவா? ஓகே, மோட்டார் ஏரியாவில் இவ்வளோ ப்ராப்ளம் வருது. அதுவே சென்சரி ஏரியாவில் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் பிரெயினில்? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரஸ்தீசியா. பேரஸ்தீசியா அப்படின்னா அப்நார்மல் சென்சேஷன். இப்போ நமக்கு எதுவுமே இருக்காது, ஆனால் டிங்லிங் சென்சேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இல்லாத ஒரு சென்சேஷன் இருக்க மாதிரி. இப்போ டச்சு தான் பண்ணுறோம், ஆனால் டச்சிங் சென்சேஷன் இருக்காது அவங்களுக்கு வேறு ஒரு சென்சேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ அதான் பேரஸ்தீசியா அப்படிங்கிறது அப்நார்மல் சென்சேஷன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காட்டோமா. நமக்கு சென்ட்ரல் விஷன் போயிடும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சென்ட்ரல் விஷன் போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்காட்டோமா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட பிளைண்ட்னஸ் தான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளர்டு விஷன். சென்சேஷனில் நம்மளுடைய விஷுவல் கார்டாக்ஸ்லாம் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னா பிளர்டு விஷன் இருக்கும். அடுத்ததாக வெர்டிகோ அப்படின்னு சொல்லுவோம். வெர்டிகோ அப்படின்னா தலை சுற்றுறது. ஓகேவா? ஸோ நம்மளோட ஹெட்டை வந்து ஸ்பின் ஆகிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதான் வெர்டிகோ அப்படிம்போம். அடுத்ததாக டின்னிட்டஸ். நம்ம காதில் குயின்னு சவுண்டு கேட்குள்ள, ரிங்கிங் சவுண்ட் இன் த ஏர், அதுதான் நம்ம டின்னிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே போல் இன்னொரு சைன் லெகர்மிட்டி சைன். நம்ம நெக்கை ஃப்ளக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஷாக்கிங் சென்சேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ மேஜராக பார்த்தோம்னா ஸ்பைனல் கார்டில் வந்து அந்த ஷாக்கிங் சென்சேஷன் அதிகமாக தெரியும். ஸோ இந்த சைனை லெகர்மிட்டி சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம நெக்கை ஃப்ளக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஷாக்கிங் சென்சேஷன் நமக்கு லிம்ஸு அப்பர் லிம்லேயும் தெரியும், அதே போல் ஸ்பைனல் கார்ட்லேயும் தெரியும். இதை தான் நம்ம லெகர்மிட்டி சைன் அப்படிங்கிறோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் சென்சரி ஏரியாவில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். அடுத்தது நமக்கு எமோஷனலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்? பிரெயின் அப்படிங்கிறனால எல்லா ப்ராப்ளத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் எழுதலாம், எதுவுமே தப்பு கிடையாது. ஓகேவா? நீங்கள் அதை பிரிச்சுக்கணும், மோட்டாருக்கு தனியாக, சென்சரிக்கு தனியாக, அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்ததாக எமோஷனலில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன். ஓகேவா? ஸோ நமக்கு இன்ட்ரெஸ்ட், நமக்கு டெய்லி ஆக்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அதனால். ஓகேவா? அடுத்ததாக ஃபெட்டிக், அவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ டயக்னோசிஸ், இதெல்லாம் நமக்கு கிளினிக்கல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்ததாக டயக்னோசிஸ். நம்ம எப்படி இது மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அந்த நியூரோனல் ஸ்ட்ரக்சர்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அங்கே வந்து நமக்கு எந்த இடத்துல டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்ததாக லம்பார் பங்க்சர் பண்ணி சிஎஸ்எஃப் ஃப்ளூட் எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணலாம், ப்ரோட்டீன் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகேவா? ப்ரோட்டீன் லெவல் நமக்கு எலிவேட் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்ம கண்டிப்பாக மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸாக இருக்கலாம், குல்லியன் பேரி சிண்ட்ரோமாக இருக்கலாம், அல்லது ட்ரான்சஸ் மைலைட்டிஸாக இருக்கலாம். இவை எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் லெவல் எலிவேட் ஆகும். அடுத்ததாக நமக்கு இன்னொரு டெஸ்ட் ஒன்று பார்ப்போம், விசுவல் எவாகூட பொட்டன்ஷியல் அப்படின்ட்டு. நமக்கு பிரெயினும் ஐயும் வந்து எந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து டுகெதராக ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் விசுவல் எவாகூட பொட்டன்ஷியல் டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இதில் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. ஸோ இதில் வீக்காக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அல்லது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ டயக்னோஸ் பண்ணிட்டோம். அடுத்ததாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட். நம்ம எப்படி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ் கொடுக்கலாம். கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ் ஐவியில் கொடுக்கலாம் அல்லது ஓரலாக கொடுக்கலாம். ஸோ கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்கலாம். இது கொடுக்கறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் ஆகும். இப்போ நமக்கு ஒன்ஸ் இந்த மைலினேஷன் நடக்குது அப்படின்னா உடனடியாக இன்ஃப்ளமேஷன் வரும், அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் கம்மியாகும். அதே போல் மைலின் சீத்தில் டேமேஜும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் இந்த கார்டிகோஸ்டீராய்டு ட்ரக்ஸ் கொடுத்த உடனே. அடுத்ததாக டிசீஸ் மாடிஃபையிங் தெரப்பி கொடுக்கலாம், டிஎம்டி, டிசீஸ் மாடிஃபையிங் தெரப்பி. இது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு புதுசாக வேறு ஒரு லீசன்ஸ் உருவாகாமல் தடுக்கும். ப்ராக்ரெசிவாக நமக்கு புதுசாக லீசன்ஸ் உருவாகுது இல்லையா, ஒரு மைலின் சீத்து டேமேஜ் ஆனது இல்லாமல் பக்கத்தில் டேமேஜ் ஆகிட்டே இருக்குல்ல. ஸோ அந்த லீசன்ஸை குறைக்கிறதுக்காக இந்த டிசீஸ் மாடிஃபையிங் தெரப்பி கொடுக்கலாம், டிசீஸ் மாடிஃபையிங் தெரப்பி. ஓகேவா? ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இன்னும் நம்ம இதில் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதெல்லாம் தனியாக பேசிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக். இன்றைக்கி நம்ம இன்ட்ரோடக்ஷன் அண்டு டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் பேசியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரான்சஸ் மைலைட்டிஸ் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.